ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் செய்யறத நான் பார்த்தேன். ரொம்ப சேலஞ்சிங் கேசஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபோட மூக்கை பிடிச்சி கடித்து அந்த பீஸ் அவர் வாயில் இருக்குது. அந்த அம்மா அந்த மூக்கை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க. ஸோ அந்த சர்ஜன்ஸ் வந்து அந்த மூக்கை வச்சு அங்கே சரி பண்ண முடியாது. அதனால அவங்க நெத்திலேருந்து ஒரு ஃப்ளாப் எடுத்து அந்த மூக்கில் வச்சு அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஜனங்க என்னெல்லாம் செய்கிறாங்க. கடைசியில் டாக்டர்கிட்ட ஓடி வரும்போது எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் பாருங்கள். கோபம் வந்துச்சுன்னா எப்படி நாம் அந்த கோபத்தை சரிப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம யோசனை பண்ணுறதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. நம்ம ஸ்பிரிச்சுவலில் வந்து கோபத்தை தணிக்கலாம். மூக்கை கடித்து பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட ஓடி வந்து சர்ஜரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே கோபத்தை தணிக்கலாம். உங்கள் கோபத்தை நீங்கள் தான் தணிக்க முடியும். நன்றி.